வெல்கம் டு K2V YouTube Channel. நான் உங்கள் வித்யாசங்கரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி மண்பானை மத்தி மீன் குழம்பு. இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கூடவே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த ரெசிபியை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போது மண்பானை மத்தி மீன் குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாமா? முதல்ல மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 6 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. அடுத்ததாக 10 பல்லு பூண்டு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் சின்ன வெங்காயம். அடுத்ததாக 10 கறி லீவ்ஸ் இதோடையே சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 3 இன்ச் அளவுக்கு பெரிய தேங்காய் பிட்டை பொடியாக இதிலையே நறுக்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ். இது கூட மத்தி மீனை கோதுமை மாவில் நல்லா பெனஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கருக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கருக்கு மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒட்டாக இதில் சேர்த்திடலாம். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போது மீன் குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு மீதி தேங்காய் எண்ணெயை மண் சட்டியில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்திடலாம். இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது எல்லாத்தையும் இந்த பேஸ்ட்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மத்தி மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போது இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்துடட்டும். இப்போது குழம்பு கொதிச்சு வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஒரு 10 கறி லீவ்ஸை சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் இதிலேயே இப்போ சேர்த்திடலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். இப்போது இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதி வந்துடட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மத்தி மீன் எல்லாத்தையும் இந்த குழம்புல சேர்த்தி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு திரும்ப லிட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீன் இந்த குழம்புல கொதிக்கட்டும். மீனை குழம்புல போட்டதுக்கப்புறமா ரொம்ப கலந்து விட வேண்டாம், மீன் உடஞ்சி போயிடும். லைட்டாக கலந்து விட்டால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் வேணும்னா சர்க்கரையை சேர்த்திக்கலாம். இல்லைன்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை சேர்த்தி குழம்ப லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மண் சட்டி மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதை இப்போவேவும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு நாள் இந்த சட்டியிலேயே அப்படியே வச்சுருந்து மறுநாள் காலையில் இதை நல்லா சுண்ட காய்ச்சி இட்லியோடையும் ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மத்தி மீன் நம்ம ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணி கொடுக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு ரிலேட்டடான மற்ற ரெசிபி வீடியோ லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.